என்னம்மா பேசிட்டே இருக்கிற? காலையில இருந்து சாமி கோயில பட்டாசு வெடிக்கல. அப்புறம் பயந்துட்டு ஓடியாந்தது. காலையில இப்படி இப்படி கிடுகிடுன்னு நடுங்குது. பாவம் பயந்து இப்படி நடுங்குதே, குட்டி படுத்துட்டு போச்சான்னு விட்டா திண்ணையில மேல் ஹாஸ்பிட்டல் வந்து படுக்குது. பாப்பா உங்க வேற கதவை உடச்சு போட மாட்டேங்குது, கருப்புசாமி உடச்சு போட மாட்டேங்குது. அங்க வேற அதை கருப்புசாமி கோயில் பட்டாசு வெடிக்கிறாங்களா? அதுக்கு ஏண்டா டேய், இதுக்கே பயந்துட்டு இருக்கிறியாடா நீ? அப்புறம் இப்படியே வருது, பின்னாடியே வந்து வாஸ்புடி மேல பின்னாடியே போட்ட சாப்பாடு அப்படியே கிடக்குது, அதை கூட சாப்பிடலையா? அதுக்குள்ள பட்டாசு வெடிக்கங்காட்டி அவங்க இங்கேயும் ஓடுது நடுங்கிட்டு. கருப்பா குட்டியோட ஒரே சோக்கு. சாணக்கில் படுத்துக்கன்னு விட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இங்கே ஒரு கொடுமை. சுரைக்காய் செடி பாருங்க, நல்லா பிஞ்சு வச்சு காய் பிடிச்சிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே காய் பறிச்சோம். எங்கள் பெரியம்மா என்னச்சு, பிஞ்செல்லாம் கீழே உதிருது பெரியம்மா அப்படின்னு சொன்னோன்னே உப்பு வையின்ச்சு. உப்பு வச்ச அந்த செடியே போயிடுச்சு. அது லைட்டாக தான் உப்பு வச்ச செடியே இதாகி போச்சு. அது நீ என்ன நேரமோ எங்களுக்கு பார்த்துக்குங்க. இது ஒன்று இருக்குது. இந்த கருப்பா குட்டியோட பட்டா வீட்டுக்குள்ளே வந்தால் பரவாயில்ல, வந்து ஓரமாக படுத்த பரவாயில்ல. அப்புறம் தின்ன மேலே ஏறிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயும் சேர்ந்து வந்தால் யாரை விடுவாங்கண்ணே? ஏண்டா கருப்பா குறுமண்டிட்டு இருக்கிற அந்த வெள்ளை நாய் காணவே காணது ஓட இருந்தது. அது ஓடி ஊறவே காலி வண்டிச்சு கிடக்குது. அது ஒரு பக்கம். ஏன் கருப்பா குட்டி பயக்காதரா? என்னது நாய் மேலே ஏறி குதிச்சுட்டு வந்துருமா? எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு லீவுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை சொல்லு, அப்புறம் அவங்களுக்கு தெரியாது. ஆமாங்க நண்பர்களே, உள்ளூருக்குள்ள கருப்புசாமி நம்பி அது ரொம்ப விசேஷமா நடக்குங்களா. இந்த கருப்புசாமி எங்களுக்கு எப்பவுமே துணை இருந்து காவல் காத்துட்டு இருக்குதுங்க, எங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்குது. அப்போ ஏற்பட்ட சாமி கோயில் நோம்பி அன்னைக்கு நாம உள்ளூர் வேலை செய்யறதுன்னா போனோம்னா சாயங்காலம் வந்து நல்லா திருப்தியா கும்பிட்டுக்குவேன். இது எல்லாரும் தூங்குற போது விட்டு கிளம்பி எல்லாரும் படுத்த பிற்பாடு வந்து வீட்டுக்குள்ள படுக்கிறதாச்சு சாம கோடாங்க மாறு. அப்புறம் நான் வரேன் கோயில கூட்டிடுவாங்க. அதனால இன்னைக்கு லீவ் போட்டு திருப்தியா நம்ம கருப்புசாமி போய் நல்லா வேண்டிக்கோணுங்க. சப்ஸ்கிரைபரு எல்லாரும், நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் திருப்தியா வேண்டிக்கோணுங்கிறக்காக இன்னைக்கு லீவு. ஆமாம், நீங்கள்லாம் வந்துருங்க. இங்கே பாருங்க, குருவி கூடு கட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நம்ம பார்க்கவே இல்லை. வந்துட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் அதில் கண்ணிலே வடலன்ற கண்ணில் கூடு மட்டும் கட்டி பாதுகாப்பாக வச்சுட்டாங்க. இங்கே பாருங்க, ரோஜா செடிக்குள்ளேயும் எத்தனை குருவின்னு மதில் மேலே போய் கொந்துச்சு பார்த்தீங்களா? சிட்டுக்குருவி சின்னதாக இருக்குது. வரும் கூடு கட்டினது அது வேற குருவி. அது வேற. எங்கள் ஊர் சைடு தான் இப்படி குருவி இருக்குது. குருவிகள் அழியுதுங்கிறாங்க. அந்த செடி வேற எப்படி தண்ணியே இல்லாமல் தலையிறது. எங்கள் வீட்டிலலாம் சிட்டுக்குருவி பஞ்சமே இல்லைங்க நண்பர்களே. கோழி தீன் போட்டிங்கன்னா கூட்டம் கூட்டமாக சிட்டுக்குருவி வந்துருங்க. கோலம் போட்டால் கூட வந்து சாப்பிட்டு கோலம் பொடியில் போட்டுட்டு இருந்தோம்னா அதை வந்து கொத்தி சாப்பிட்டு இருக்கு. அரிசி மாவுல போடும். ஆமாம், இங்கேயே வளர்த்துட்டாரு அவர் கேட்டுக்கிட்டே. நீ கேட்ட 6 திறப்பாங்க உள்ள வரலான்னு பார்ப்பாரு. உடனே ஏனை தள்ளிட்டு என்ற காலில் முட்டிக்கிட்டு அணை உழுக்காட்டிட மாட்டேங்குது. அப்படி ஒடியாருது, பொத்தக்குன்னு முட்டிக்கிட்டு வந்து நேரத்தின மேலே உள்ள போகுது. என்ன பண்ணுறது? நானும் பார்க்கல. ஆயா 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 திண்ணையில் வந்து ஏறிடுச்சுன்னு வந்து பார்த்து திண்ணையில் வந்து